ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். பல்லிகள், கரப்பான் பூச்சிகள் இதெல்லாம் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டுக்குள்ளே வராதபடியும் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அதை எப்படி ஈஸியாக விரட்டுறது அப்படிங்கிற முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு மிக்சர் பாக்ஸும் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம முகத்துக்கு போடுற ஒரு பவுடர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பவுடரை இந்த மாதிரி தரையில் இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பவுடர் கொட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும் அல்லது வேறு விதமான எந்த வகையான பண்ட வகைகளாக இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி அந்த இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல எறும்பு வரவே வராதுங்க. நார்மலாகவே நம்ம சும்மா ஸ்வீட் பாக்ஸை எடுத்து வச்சா கூட நிறைய எறும்பு வந்து மொச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நிறையவே எறும்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய எறும்புகள் இருக்கிற இடத்துல நாம் வந்து கண்டிப்பாக எறும்பு பவுடர் தான் போட்டே ஆகணும். இந்த மாதிரி கருப்பு எறும்புகள் அதிகமாக நமக்கு கடிக்கவே கடிக்காது. இதை விரட்டினாவே போதுமானது. அதே மாதிரி நிறைய இடங்களில் எறும்புகள் வர்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற இந்த முகத்தில் போடுற இந்த பவுடர் கொஞ்சமாக இந்த மாதிரி கொட்டி வைக்கும்போது அந்த இடத்துல எறும்புகள் வரவே வராது. அதுவே எறும்புகள் நிறைய இருக்கிற இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி பவுடரை கொட்டி வைக்கும்போது எறும்புகள் எல்லாம் 5 நிமிஷத்துலேயே ஓடி ஒழிஞ்சிடும். பாருங்கள், லைவாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நிறைய எறும்பு இருந்தது. இந்த பவுடர் கொட்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த இடத்துல சுத்தமாகவே நமக்கு எறும்பு இல்லை. ஆனால் எறும்பு சாகாது. நமக்கு எறும்பு எல்லாம் அந்த இடத்துலேருந்து போயிடும். இதுக்கு எறும்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பவுடரை கொட்டி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல எறும்பு வராதுங்க. நம்மளுடைய வீட்டை சுற்றியும் இந்த மாதிரி பவுடர் போட்டு வைக்கலாம். அல்லது நம்ம எந்த இடத்துல ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல பவுடர் கொட்டிட்டு நல்லா தேய்ச்சி விடும்போது அந்த இடத்துலையும் நமக்கு எறும்புகள் வராமல் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பழைய துடைப்பத்தில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பகுதி இருக்கும் இல்லைங்களா, கீழ்ப்பகுதி, இதையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. துடைப்பத்தில் பெருக்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த பகுதி நல்லா தேஞ்சு போனதுனால நான் அந்த பகுதியை மட்டுமே எடுத்து கட் பண்ணி போட்டுட்டேன். கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பகுதியை மட்டுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நாம் தேவையான அளவுக்கு ஓட்டைகள் போட்டு வச்சுக்கலாம். ஒரு கம்பியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஓட்டை விழுந்துடும். பாருங்கள், நிறைய இடத்துல நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி மேல் பகுதியிலே 2 ஓட்டை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்பூன், அது மட்டும் இல்லாமல் கரண்டி, கத்தி, இந்த மாதிரி வகைகள் எல்லாம் நாம் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் தான் நான் இதை தொங்க விட்டுருக்கிறேன். பாருங்கள், நம்ம ஸ்டவ் பக்கத்தில் இதை தொங்க விடும்போது நமக்கு அடிக்கடி தேவைப்படுற பொருட்களை நாம் இதில் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம தேஞ்சு போன அந்த துடைப்பத்தை கண்டிப்பாக எடுத்து தூர தான் போடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை தூரவே போட மாட்டோம். நம்ம ஓட்டை போடும்போதே ஸ்பூன் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக ஓட்டை போட்டு வச்சோம் அப்படின்னா ஸ்பூன் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 3 பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி நேந்திரம் வாழைப்பழம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேறு வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பழங்கள் நல்லாவே பழுத்து போயிடுச்சுங்க. இப்போ நான் சோறு வடிக்கிறதுக்காக அடுப்பில் கொஞ்சம் கஞ்சி வச்சுட்டு தீ நல்லா பொருத்தி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தீக்குள்ளே நாம் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க. நல்ல வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வாழைப்பழம் அவ்வளோ சீக்கிரம் கருகி போகாது. நேந்திரம் வாழைப்பழத்தோட அந்த தோல் நல்ல கெட்டியாக இருக்கிறதால நமக்கு உள்ளே இருக்கிற வாழைப்பழம் நல்லா வெந்திருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வெளியே போட்டுக்கலாம். நான் 3 வாழைப்பழமே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். இதுக்காக நம்ம தனியாக தீ பொருத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போதே நாம் இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துலேயே வாழைப்பழம் நல்லா வெந்து போயிடுங்க. நம்ம வெளியே பார்க்குறதுக்கு நல்ல கறிக்கட்டை மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே நம்ம பிச்சு பார்க்கும்போது பழம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தீயில சுட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மெத்தட். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழம் சுட்டு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியே இருக்கிற தோல் நல்லா கருத்து போயிருந்தாலும் உள்ளே இருக்கிற வாழைப்பழத்தை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு வெந்து போயிருக்குது அப்படின்னு. நல்ல பழுத்து போன வாழைப்பழத்தை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப கருத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த பழத்தை தூர போடக்கூடாது. இந்த மெத்தடை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பேப்பரில் ஒரு 3 அந்துருண்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 3 அந்துருண்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது நாப்தலின் பால்ஸ் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கத்தி வச்சோ அல்லது இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சோ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி தட்டி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இருக்கிற வாசனை ஃபுல்லாகவே நமக்கு ரிலீஸ் ஆகி கிடைக்கும். இப்போ ஃபுல்லாகவே மாவு மாதிரி நல்லா தட்டி எடுத்தாச்சு.
இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுக்கணும். பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பவுடர் மாதிரி பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, இந்த நாப்தலின் பால்ஸ் அது மேலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது மேலேயே படுற மாதிரி இருக்கணும். வெங்காயத்தை நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறதால வெங்காயத்தில் இருக்கிற சல்ஃபர் நமக்கு இந்த மாதிரி பவுடர் கூட சேர்ந்துடும். ஸோ இப்போ நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் எந்த இடத்துலலாம் பல்லி கரப்பான் பூச்சிகள் எல்லாம் அதிகமாக வருதோ அந்த இடத்துல நாம் இதை வச்சு விடலாங்க. நார்மலாக கிச்சனில் இருக்கிற இந்த ஸ்டவ் பகுதியில் இந்த மாதிரி வச்சு விடலாம். அதே மாதிரி ஜன்னலில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நமக்கு பல்லிகள் எல்லாம் அதிகமாக வர இடம் இந்த ஜன்னல் பகுதியில் தான் அதிகமாக வரும். ஸோ அந்த பகுதியில் நம்ம வச்சு விடும்போது அந்த இடத்துல பல்லிகள் வராது. இந்த வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி ஸ்டவ் கீழே இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே நம்ம சொல்லி வைக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரியும் வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜன்னலில் வச்சாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அல்லது ஸ்டவ்வு கிட்ட கூட வச்சுக்கலாங்க. நார்மலாகவே நாப்தலின் பால்ஸ், அதாவது அந்துருண்டை இருக்கிற இடத்துல பல்லி கரப்பான் பூச்சிகள் எல்லாம் வரவே வராது. கூடவே நம்ம இந்த வெங்காயம் சேர்க்கறதால சுத்தமாக வரவே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் மேலே இருக்கிற பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அது ஃபுல்லாகவே போயிடும். நம்ம பவுடராக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த அந்துருண்டை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற மேல் பகுதியை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த நாப்தலின் பால்ஸ் இந்த மாதிரி மறுபடியும் டிப் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கிச்சனில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு வெங்காயம் நாள் படப்பட அது காஞ்சிக்கிட்டே வரும். அதனால் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மேலே இருக்கிற பகுதியை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி டிப் பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல கரப்பான் பூச்சி பல்லி இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப நாம் இந்த மாதிரி புதுசாக வெங்காயம் வைக்கும்போது இந்த மாதிரி ஜன்னல் பகுதியில் அல்லது எந்த இடத்துல பல்லி வருதோ அந்த இடத்துல நாம் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ண நாப்தலின் பால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஒரு துணியில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம். நான் அந்த பேப்பரில் இருந்த அந்த அந்துருண்டையை இந்த மாதிரி ஒரு துணியில் இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த துணி காட்டன் துணியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மெலிசான காட்டன் துணியை யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். அதனால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு, அந்த வெங்காயத்தோட தோல், அதே மாதிரி பூண்டோட தோல் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் நல்லா வச்சு நல்லா சேர்த்து கட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்து கட்டி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நூல் போட்டு கட்டி எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் பகுதியில் இந்த மாதிரி கட்டி விடும்போது அந்த இடத்துல எப்போவுமே நமக்கு பல்லி வராது. நம்ம நார்மலாக வெங்காயத்தை வச்சு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை வச்சு யூஸ் பண்ணும்போது வெங்காயம் வாடிக்கிட்டே இருக்கும். நமக்கு திரும்ப திரும்ப அதை கட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி துணியில் கட்டி போடும்போது நமக்கு திரும்ப திரும்ப வெங்காயத்தை கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம வெங்காயத்தோல் பூண்டு தோல் இது எல்லாமே சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கும் போது அந்த இடத்துல பல்லி கரப்பான் பூச்சி இது எதுவுமே வராதுங்க. இது நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினாவே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.